ஹாய்டா, நான் தான் நோவா. இன்றைக்கி நம்ம என்ன எஃப்எஃப் பார்க்க போகிறோன்னா, கேப்டன் ஜங்குக் ஜான் 1895. போன எபிசோடில் இது வரைக்கும் பார்த்தோன்னா, அந்தமாரி ஜங்குக் வந்து டயங்கை ஹார்ஸில் ஏற்றி போட்டு போயிருப்பார். போயிட்டு ஒரு மூலையில் போய் நிறுத்தியிருப்பார். அதாவது ஒரு மவுண்டன் டாப்பில் ஒரு எட்ஜில் போய் நிறுத்தியிருப்பார். அதை பார்த்தோன்னே டயங்க்கு அப்படியே சிவராக ஆரம்பிச்சிருக்கோம். என்னது இது இங்கே வந்து நிறுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோ கிட்டே கேட்டிருப்பார். கேட்டுகிட்டே திரும்பி பார்த்தா வந்து வியூ நல்லா அழகாக இருக்குது. அந்த வியூவே பார்த்து ரசிச்சிட்ருக்காரு. இது ரொம்ப அழகாக இருக்குது இந்த வியூ பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து சரி நீ கீழே பொறுமையாக இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோக்கு சொல்கிறாரு. உடனே டயங்கும் வந்து கைப்பிடிச்சி மெதுவாக ஹாஸை விட்டு இறங்குறாரு. உடனே ஜங்கோக்கும் கீழே இறங்குறாரு. 2 பேரும் இறங்கிட்டு அந்த வியூவே பார்த்துட்ருக்காங்க மவுண்டன் எட்ஜில் நின்றுட்டு. பார்த்துட்ருக்கும் போதே ஜங்குக் சொல்கிறாரு, இந்தமாரி நான் அன்றைக்கி சொன்னேன்ல அது ஒன்றும் பொய் கிடையாது, நான் மீன் பண்ணி தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாரு. அதுக்கு டயங்கும் எதை சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதான் அன்றைக்கி உன்னை டீஸ் பண்ணல, இந்தமாரி பிடிக்கும், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொன்னேன்ல, கன்ஃபர்ஸ் பண்ணியிருந்தேன்ல என் ஃபீலிங்ஸ். அதுக்கப்புறம் கூட நான் வந்து அது சும்மான்னு சொன்னேன், அது சும்மா கிடையாது, சீரியஸாக தான் நான் சொன்னேன் அப்படின்னு வந்து ஜங்குக் வந்து சொல்கிறார். உடனே டேங் வந்து ஷாக்கு, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், எனக்கு வந்து நிஜமாகவே உன்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாரு. சொன்னது மட்டும் இல்லாமல் அப்படி யோசிக்கிற கொஞ்ச நேரம் ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்படி சொல்லிட்டு யோசிக்கும் போது வந்து டேங் சொல்கிறாரு, எனக்கு புரியுது, நான் பையன், அதனால தானே நீங்கள் ரொம்ப யோசிச்சிங்க அப்படின்னோடனே ஜங்குக்கும் ஆமாம், எனக்கு என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன்னே தெரில, எனக்கு ஏன் அப்படி தோணுச்சுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து சொல்கிறாரு. உடனே டேங்கும் சரி அப்போனா நீங்கள் கேவா அப்படின்னு வந்து ஜங்குக்கை பார்த்து கேட்குறாரு. கேட்டதுக்கு வந்து ஜங்குக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னு ரிட்டன் கேட்குறதுக்கு டேங் சொல்கிறாரு, அப்படின்னா உங்களுக்கு ஒரு பையன் மேலேயே வந்து ஃபீலிங்ஸ் வராது, அதாவது சேம் ஜெண்டர் மேலே ஃபீலிங்ஸ் வர்றது தான் அதுக்கு மீனிங்கு அப்படின்னோடனே ஜங்குக்கும் வந்து யோசிச்சுட்டு சொல்கிறாரு, இந்தமாரி சப்போஸ் வந்து 2 பேருமே பிடிச்சிருந்தா என்ன பண்ணுறது, அதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அது பைசெக்சுவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். சொன்னோடனே வந்து ஜங்குக் யோசிச்சுட்டு நீ அப்போ சரி நீ இதில் எந்த லிஸ்ட்டில் வருவ அப்படின்னு சொல்லி கேட்டோடனே நான் டைம் வந்து சிரிச்சிட்டே நான் வந்து கே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறேன். உடனே வந்து ஜங்குக் எதுவும் யோசிக்கல. ஜங்குக்கு வந்து அப்போ நானும் கே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படி சொன்னோடனே டேங் வந்து சிரிக்கிறாங்க, என்ன சிரிப்பு மூட்டுறீங்க நீங்கள், இப்போ தானே வந்து யோசிச்சிங்க, அதுக்குள்ளே அவங்களுக்கு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து ஜங்குக்கை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு ஜங்குக்கு சிரிக்கிறார். சிரிச்சிட்டே இருக்கும் போது அங்கே ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வந்து கீழே விழுது. அதை வந்து டேங் பார்த்தோன்னே சீக்கிரம் வேணுங்கன்னு சொல்லிட்டு வேண்டாரு. வேண்டலான்னு போகும்போது அவருக்கு யோசிக்கிறாரு, இதே வந்து நம்ம ஃப்யூச்சரில் இருந்தால் வந்து நம்மளுக்கு பிராண்டடான ஐட்டம் வேணும்னு சொல்லிட்டு வரிசையாக வேண்டியிருப்போம். ஆனால் இங்கே எல்லாமே இருக்கே, இங்கே அப்படி வேணுனாலும் அந்த பிராண்டட் ஐட்டம் இருக்காது, பட் ஸ்டில் மணி இருந்தும் வந்து நமக்கு அது அவசியப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது அவருக்கு வர ஒரு யோசனை என்னென்னா, இந்த மாதிரி வந்து ஜங்குக் வந்து ரொம்ப நாள் வாழணும், இந்தமாரி சீக்கிரமாகவே இந்த 1 மந்த்லேயே அவர் வந்து அந்த சாகிற மாதிரி இருக்குது, அந்தமாரி எதுவும் ஆகிடக்கூடாது, ரொம்ப நாள் வாழணும், ஹாப்பியான லைஃப் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து வேண்டார். அது மட்டும் இல்லாமல் என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து வேண்டார். அது வந்து வேண்டியெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஜங்குக் கேட்குறாரு, நீ அப்படி என்ன வேண்ட அப்படின்ட்டு. அதுக்கு டேங்கும் வந்து நான் ஒன்றும் அவ்வளோலாம் இது வேணல அப்படி சொல்லிட்டு சொல்கிறார். சொல்லிட்டு இருக்கும்போது சரி நீங்கள் எப்படி என்ன வேண்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உன்னோட விஷயம் வந்து உண்மையாகணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டேன் அப்படின்றார். உடனே வந்து டேங்க் அப்படியே டச் ஆச்சு ஆட்டலாம். அதே நிமிஷம் கஷ்டமாயிடுச்சு, என்னடா இவர் வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் இவருக்கு வந்து டெட்லைன் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஃபீல் பண்ணுறாரு. டேங்கால் வந்து என்ன பண்ணுறனே தெரியல, அவர் கண்ணெல்லாம் லைட்டாக கலங்குது. சரின்னு சொல்லிட்டு அவர் திரும்பிட்டு அப்படியே வானத்தையே பார்த்துட்டு இருக்காரு. நான் ஸ்கை நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. டேங்கும் ஜங்குக்கும் அந்த மாதிரி கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து டேங்கை வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் விட்டுறாங்க. டேங் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் யோசிக்கிறாரு, இன்றைக்கி நாள் நல்லா இருந்துச்சுல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து ஜங்குக்கை மிஸ் பண்ணுறாரு. இப்போ யோசிக்கிறார், இப்போ தானே விட்டார் மனுஷன், அதுக்குள்ளேயே இவரை வந்து இன்னும் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜிமினி மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த குட்டி பையனை பார்த்தோன்னே அதையும் யோசிச்சுட்ருக்காரு. ஜிமின் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி வந்து அப்பயே ஜிமின் கரெக்டாக தான் பேசினான், நம்ம ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டோமா அன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்து வழக்கம் போல் டைரியில் எழுத ஆரம்பிச்சிட்டார். இந்தமாரி இப்படி நடந்திருக்கு, இந்தமாரி இன்றைக்கி நாங்கள் வந்து ஃபேரி ஹில்ஸ் போனோம், ஜங்குக் அந்த ஹாஸ்டல்லாம் போனார், அவர் மனசில் இருக்க ஃபீலிங்ஸ்லாம் வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எழுதியா. மறுநாள் காலையில் வந்து ஜங்குக் நார்மலாக வந்து கேம்புக்கு போகிற மாதிரி மிலிட்ரி கேம்ப் போகிறாரு. போயிட்டுருக்க வழியில் வந்து வழக்கமாக சோல்ஜர்ஸ் வழக்கம் போல் வந்து குட் மார்னிங் சார் வந்து சல்யூட் அடிக்கிறாங்க. வழக்கமாக வந்து மனுஷர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டார், அவர் பாட்டு ஸ்ட்ரைட்டாக போயிடுவார். ஆனால் இன்றைக்கி வந்து அவர் குட் மார்னிங் சொன்னதுக்கு ரிட்டன் பேக் குட் மார்னிங் சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாமல் என்ன ட்ரைனிங்லாம் அப்படி போகுதுன்னு சிரிச்சிட்டே கேட்குறாரா. அங்கே இருக்க சோல்ஜர்ஸ்லாம் ஷாக்கு, என்னது இவராக சிரிக்கிறாரு, இவர் அப்படிலாம் கேட்குறாரு, வழக்கமாக இக்னோர் பண்ணிட்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஷாக்கு. அது மட்டும் இல்லாமல் குஷிலாம் எஸ் சார்னு சொல்லிட்டு எல்லாம் சல்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே வந்து ஜங்குக்கும் சிரிச்சிட்டே அந்த பிளேஸ் விட்டு போகிறாரு. அவர் போனதுக்கப்புறம் அங்கே இருக்க எல்லா சோல்ஜர்ஸும் வந்து அப்படியே காசிப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னாச்சு கேப்டனுக்கு, என்னாச்சு, ஏன் இப்படி பேசுகிறாரு, வழக்கமாக வந்து ஒரு ரன்னில் இருப்பார், இங்கே என்ன சிரிக்கலாம் செய்கிறாரு, சிரிக்க பழகா இருக்காருன்னு சொல்லிட்டு பின்னாடி நிறைய பேர் நிறைய விஷயமா பேசுகிறாங்க. இந்த சைடு ஜங்குக் வந்து இவ்வளோ குஷியாக மிலிட்ரி கேம்ப் சைடு வந்து
டேங்கை பார்க்க தான். ஸோ வந்து டேங் வந்து அது தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. டேங் வந்து ரொம்ப ஸ்வெட் ஆகி ரொம்ப நேரம் ப்ராக்டிஸ் பண்ணி அப்படியே உட்காந்துருக்காங்க தண்ணி குடிச்சிட்டு. அங்கே வந்து பிரேக் விட்டுடுறாங்க மிலிட்ரியில். ஸோ இவரும் வந்து உள்ளே என்டர் ஆகிற ஜங்குக்கும் என்டர் ஆகிட்டு போய் பக்கத்தில் நிற்கிறார் டேங் பக்கத்தில். நின்றுட்டு என்ன ரொம்ப டயர்ட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு டேங் கிட்ட கேட்குறாரு. டேங் ஷாக் ஆகிட்டார் திடீர்னு வந்தோடனே. என்ன நீங்கள் என்ன இந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் கேட்குறாங்க. ஏஞ்சி நின்று டேங் வந்து அவர் ஹேரு ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் சரி பண்ண ஆரம்பித்தார். சரி பண்ண ஆரம்பித்தோடனே ஜங்குக்கு சொல்கிறாரு, நீ என்ன எனக்காக தான் சரி பண்ணுறியா? நான் பார்க்குறதுக்காக தான் சரி பண்ணுறேன்னா நீ பண்ண தேவையில்ல, நீ ஆல்ரெடி ஹேண்ட்ஸமாக தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாரு. உடனே டேங்க் அப்படியே ப்ளஷ் ஆகி ஃபேஸ்லாம் வந்து தக்காளி மாதிரி சிவந்து போச்சு. அதுக்கப்புறம் ஜங்குக்கும் வந்து நடந்து போகிறாரு. போய் ஒரு ட்ரெயினர் பக்கத்தில் நிற்கிறாரு. நின்றுட்டு ஏதோ காதில் குசு குசுன்னு சொல்கிறாரு. சொன்னோடனே அந்த ட்ரெயினரும் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி சரி எல்லாம் வந்து ரிட்டன் டு பொசிஷன் எல்லாம் நார்மலாக வாங்க வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வைக்கிறாங்க. நின்னதுக்கப்புறம் வந்து ட்ரெயினர் கேட்குறாரு, யாருக்கு வந்து கேப்டன் ஜியான் கூட சண்டை போடணும் ஃபைட் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே எல்லாம் அப்படியே முழிக்கிறாங்க, என்னது இவர் கூட அப்படின்ட்டு. ஆனால் வந்து போகம் மட்டும் கை தூக்குறாரு, நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. உடனே எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க போகம்ட்டு. ஜங்குக்கு வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு நக்கலாக சிரிக்கிறாரு. இங்கே வந்து போகமும் வராங்க. 2 பேரும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க. இங்கே டேங்க் ஒன்றும் புரியல, இவர் ஏன் போகிறாரு, அவர் அவ்வளோதான் அடித்தார்னா இவனுக்கு என்ன ஆகுறது போகமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் வந்து போகம் நினச்சி ஃபீல் பண்ணுறாரு. ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கலாம். இங்கே டைமே இல்லை. அவங்க 2 பேரும் போய் மேட்ச் விளாட்றதுக்காக ரெடி ஆகிட்டாங்க. 2 பேரும் ஆப்போசிட் நின்றுட்டு சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இங்கே வந்து போகம் வந்து ஒரு லைக் தள்ளி விட்றாரு, புஷ் பண்ணி விட்டோடனே இங்கே ஜங்குக்கு வந்து லைட்டாக மூவ் ஆகிட்டார். மூவ் ஆனோடனே வந்து எல்லாம் இந்த சைடு சோல்ஜர்லாம் போகம்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. உடனே வந்து ஜங்குக்கு வந்து அவர் ட்ரெஸ்ஸு ஷர்ட்டை கழட்டி போட்டு சண்டை போட வராரு. அப்போ அதை பார்த்தோன்னே எல்லாம் இந்த சைடு கேப்டன் ஜான் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேரும் வந்து சண்டை விட்டே இருக்காங்க. நடுவில் வந்து போகமும் வந்து ஒரு ஷர்ட்டை கழட்டி போட்டுறாங்க. 2 பேரையும் பார்த்து வந்து டேங்க்கு செம ப்ளஷ் ஆகுது, என்னடா பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் யாருக்கு எதுவும் அடிப்படக்கூடாதுன்னு பயப்படுறாரு. ஆனால் இந்த சைடு பார்த்தா ஜங்குக்கு வந்து கேட்குறாரு, உங்களுக்கு என்ன வந்து டேங்கு பிடிச்சிருக்கா மிஸ்டர் போகம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே போகமும் வந்து சிரிக்கிறாரு. சிரிச்சிட்டே வந்து நெக்கை பிடிச்சிடுறாரு ஜங்கோட நெக்கை. அதுக்கு போகமும் என்ன விடுங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்டோடனே ஜங்கு திருப்பி ரிட்டன் பிடிச்சிட்டு நான் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே போகம் திருப்பி ரிட்டர்ன் அடித்து அவர் கழுத்தை பிடிச்சிட்டு ஆமாம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகம் சொல்கிறாரு. சொன்னோடனே வந்து ஜங்குக்கு செம காண்டாகி வந்து அவர் பின்னாடி தானே கழுத்தை பிடிச்சிருப்பாரு. அவர் பேக் ஷர்ட்டை பிடிச்சி தூக்கி போடுறாரு. தூக்கி போட்டோன்னே டைம் அப் ஆகிடுது. ட்ரெயினர் வந்து டைம் அப் ஆகிடுச்சு நிறுத்துங்கன்னு சொல்லி நிறுத்தி விட்றாங்க. எங்கள் போகமும் வந்து கை கொடுத்துட்டு எந்திரிக்க ட்ரை பண்ணுறாரு. எந்திரிக்கும் போது சொல்கிறாரு, இந்த மாதிரி கங்க்ராச்சுலேஷன் நீங்கள் சூப்பராக பண்ணீங்க கேப்டன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே வந்து கேப்டன் ஜியானும் சொல்கிறாங்க, நீனும் நல்லா பண்ண அப்படின்ட்டு. அப்படி சொல்லிகிட்டு இருக்கும் போதே டாங் இங்கே ஓடி வராரு. ஓடி வந்து ஜங்குக்கை பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப ஹாட்டாக இருக்கீங்க அப்படின்றாரு. அது சொன்னது மட்டும் இல்லாமல் எதுவும் அடிப்படல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஜங்குக்கு சொல்கிறாரு, இதெல்லாம் எனக்கு பழக்கப்பட்டுருச்சு, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே இது சொல்கிறார், நீ உன் ட்ரைனிங் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறார். அதுக்கு என்னால் ஐயோ முடியல, எனக்கு உடம்புலாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்கிறார். அதுக்கு ஜங்குக்கும் என்னோட காதலி நீ அப்போல்லாம் சொல்லக்கூடாது, நீ வந்து ஃப்யூச்சர் சோல்ஜரு எப்படி நீ சொல்லிட்டு உட்காரலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே டேங்க் ஒன்றுமே புரியல, என்ன சொன்னீங்க காதலா, இப்போ எனக்கு காதல் நான் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிட்டே கேட்குறாரு. ஜங்குக்கும் ஏன் நான் எதாவது தப்பாக சொல்லிட்டேன்னா, நான் கரெக்டாக தானே சொன்னேன், நம்ம 2 பேரும் ஒன்றா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாரு. அதுக்கு டேங்கும் அதெல்லாம் ஓகே தான், இருந்தாலும் நீங்கள் காதல்லாம் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து இந்த சைட்லேருந்து ஒரு பொண்ணு வருது. பொண்ணு வந்து எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லிட்டு வருது. அதை வந்து உடனே வந்து டேங்க் திரும்பி பார்க்குறாரு, யார் பொண்ணு குரல் கேட்குது அப்படின்ட்டு. திரும்பி பார்க்கும்போது அந்த பொண்ணு சொல்லுது, நீங்கள் தப்பாக நினச்சிக்கலன்னா நான் வந்து ஜங்குக் கிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும், கொஞ்சம் விடுங்களா அப்படின்னு சொல்லும் போதே வந்து ஜங்குக் பார்த்துட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இந்தமாரி இவ தான் வந்து லீசா இதான் டயாங் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்க. 2 பேரும் பார்த்து சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்டு இருக்கும் போதே மற்ற சோல்ஜர்ஸ்லாம் இருக்க பார்க்குறாங்க. அதை பார்த்தோன்னே வந்து ஜங்குக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து சொல்கிறாரு, இந்தமாரி இவங்க தான் வந்து என்னோடய ஃபியான்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் முன்னாடி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே டேங்க்கு மனசு யாரில் என்னடா இது, நம்ம கிட்ட தான் கன்ஃபர்ஸ் பண்ணார், அதுக்குள்ளே என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. அட் த சேம் டைம் அவருக்கு புரிஞ்சிக்க முடியுது, ஓகே இது வந்து இங்கே சரிப்பட்டு வராது, இந்த காலகட்டத்தில் இது ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. அவளால் அக்செப்டும் பண்ணிக்க முடியுது. இருந்தாலும் மனசு கஷ்டமாக இருக்குது மனசு இருக்குது.